ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 660வது நாமாவளியாக ஓம் மகாபோகினே நமாக. முருகப்பெருமான பெரிய வடிவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது ஆதிசேஷன் வடிவமாக இருப்பவர் அப்படின்றது ஒரு அர்த்தம். இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா மகாபோகியாக, அதாவது பெரிய சுகவாசின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய சுகவாசி அவர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்காராம். ஏன்னா போகா அப்படின்னா சுகம், அனுபவித்தல், உண்ணுதல், உபயோகம், புணர்ச்சி, உணவு, தேவதா மூர்த்திகளுக்குரிய நெய்வேத்தியம், பாம்பின் படம், லாபம், உடல், செல்வம், இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் போகஹான்ற சப்தம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பாம்பினுடைய படத்துக்கும் போகஹான்னு பேர். அப்போ அந்த இறைவன் எங்கெல்லாம் எப்படி வெளிப்படுறாருன்னு பார்த்தா சர்ப்பங்களுக்குள்ளும் அவர் இருக்கார். அப்போ ஏற்பட்ட ஆதிசேஷன் வடிவமாகவும் முருகப்பெருமான் இருக்காருன்றது ஒரு அர்த்தம். அதே இந்த இடத்துல சுகம், அனுபவித்தல், எல்லா விதமான பாக்கியங்களெல்லாம் அனுபவிக்கிறாலே அந்த வடிவமாக இருக்கார் இறைவன். எல்லா சக்தியுமே அவர் தான். அதில் ஒவ்வொரு சக்தியும் நமக்கு ஒவ்வொரு நன்மையை செய்யும். ஒரு தாகம் எடுக்குது, தண்ணீர் கொடுத்தோன்னா அந்த தண்ணீர் குடிக்கிறதால அந்த தாகம் நிவர்த்தி ஆகி ஒரு சுகம் கிடைக்கும். இந்த உடம்புகள் ஐம்புலனுக்கும் உணவு கொடுக்குறோம். மெய், வாய், விழி, நாசியோடு செவி. வெறும் வாய்க்கு மட்டும் உணவு கொடுக்கறதில்ல, ஐம்புலனுக்கும் நம்ம ஒவ்வொரு ஜீவனும் தினமும் உணவு கொடுத்துட்டே இருக்குது. கஷ்டம் இல்லாமல் உட்காரணும், ஏந்திருக்கணும், படுக்கணும், சுகமாக இருக்கணும். இதெல்லாம் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள். பேசுகிறோம், நல்லதை பேசுகிறோம், பேசுகிறதால சந்தோஷம் கிடைக்கிறது. அதால் அந்த வாய்க்கு உணவு கொடுத்து அதை திருப்தி பண்ணிக்கிறோம். விழி, நல்லதை பார்த்து அனுபவிக்கிறோம். நல்ல வண்ணங்கள், நல்ல சிற்பங்கள்லாம் பார்த்து கண்ணால் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். நாசி, நல்ல நறுமணங்கள் எல்லாம் முகர்ந்து அதன் மூலமாக ஆனந்தத்தை அடைகிறோம். செவி, நல்ல விஷயங்களை கேட்டு, நல்ல செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி நல்ல விஷயத்தை நான் கேட்டு அந்த செவிக்கு உணவை கொடுக்குறோம். இப்படி ஒன்றும் ஐம்புலன்களும் எல்லா சந்தோஷத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ ஒன்றுனாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா, அந்த வடிவம் தான் குமார பரமேஸ்வரன். அதனால தான் அவர் பெரும் சுகவாசியாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருந்து எல்லாத்தையும், அதனால தான் போக்திருனா அனுபவிக்கிற, உண்கிறன்ற அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அவரே எல்லாமாவும் இருக்கார் அப்படின்றது அதனுடைய அர்த்தங்கள். அப்போ குமார பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கிது. அதை அடியார்கள்லாம் அனுபவித்து சொல்லியிருக்கா. திருவிடமருதூர் திருப்புகழில் கேட்குறாரு, இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாச நாசனே இருவினையும் மலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள்வாயேன்னு கேட்பார். அப்போ எல்லா விதமான ஆனந்த வடிவம், எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய வடிவமாக சுகபோகியாக முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மகாபோகினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.